ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 சகோதரர்கள். 11 சகோதரர்களில் ஒரு சகோதரர் ஜுபைர். நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் என்ன, 5 சகோதரர்களை விட்டுருங்க, அதில் 6 சகோதரர்கள் எடுங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். 6 சகோதரர்களில் 4 பேர் இஸ்லாத்திர காலத்தை அடைஞ்சாங்க. அந்த 4 பேரில் 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, 2 பேர் என்ன செய்யலை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அபு தாலிபும் அதே போல் என்ன, அதாவது அபு லஹபும். சரியா சொல்லுவாங்க வரலாற்றில் பேர் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மாதிரியே அமைஞ்சிக்கிது. அப்து முனாஃப் சரியா, அதுபோல் அபு லஹப் சரியா, அது மாதிரியே என்ன செஞ்சிக்க பேர் அமைஞ்சி. அதுபோல் அடுத்த 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கினாங்க, ஹம்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. 2 பேர் இஸ்லாத்திர காலத்தை அடையலாம், அவங்களோட பிள்ளைகள்லாம் இஸ்லாத்திர காலத்தை அடைஞ்சாங்க. அதுதான் ஹாரிஸும் ஜுபைரும். ஹாரிஸ் இஸ்லாத்துடைய காலத்தை அடையலை, ஜுபைர் இஸ்லாத்துடைய காலத்தை அடையலை. ஹாரிஸ் தான் மூத்தவர், அப்துல் முத்தலிபிட பிள்ளைகளில் ஹாரிஸ் தான் மூத்தவர். அப்துல் முத்தலிபிட புனை பேர் அப்போ என்ன, அபுல் ஹாரிஸ் தான். ஆனால் ஹாரிஸுடைய பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அவர் ஒருத்தர் தான் அபு சுஃபியான் இப்னுல் ஹாரித்னு சொன்னோம் நாங்கள். அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் அவர் இல்லை, அபு சுஃபியான் இப்னுல் ஹாரித்னு சொன்னோம். சரியா, இந்த அபு சுஃபியானுடைய பிள்ளைகள் எல்லாம் அஹ்லு பைத்துக்குள்ள என்ன செய்வாங்க, வருவாங்க. அபு சுஃபியான் ஹாஷிம் பரம்பரில் வந்து அபு சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ். அடுத்தது யார் இன்னொருத்தர், ஜுபைர். ஜுபைர் பின் அப்துல் முத்தலிப், ஜுபைர் பின் லவ்வாமல், ஜுபைர் பின் அப்துல் முத்தலிப். அவங்களுக்கு அப்துல்லான்னு பிள்ளை இருந்தாங்க, அப்துல்லா பின் ஜுபைர். அதே போல் அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க, துபா பின்து ஜுபைர். இது புகாரியில் வருது.